ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூம் கார்டு மேட்ச்சு யார் கூடனா நம்ம தம்பி கூட அவனை போட்டு இன்றைக்கி பொழந்து கட்ட போகிறோம். எப்படியெல்லாம் ஆடுறேன் இந்த மாதிரி அடித்து அவனை தூக்க போகிறேன் இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். நானும் G18 கன் எடுத்து சூப்பராக சுடுது. அதுக்கப்புறம் எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு காற்றுட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நானும் மேலே ஏறி போயிட்டே இருக்கேன். என்ன திடீர்னு நின்ட்டான்னு சொல்லி பார்த்துட்டேன். அவன் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே போய் நின்றுட்டு திரும்பி பார்த்தேன். அதான் பார்த்துட்டேன். G18 சொல்லிட்டு ஹெட்ஷாட். இந்த ஹெட்ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட். அதுக்கு முன்னாடி என்னையும் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பெல் லைக் போடுங்க. Sorry, it's DJ. ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆட போகலாம் வாங்க. சரி, என்ன இன்னும் அந்த பைக் கொடுக்கவே இல்லைன்னு பைக் கொடுத்துட்டாங்க. அப்புறம் G18 கன் எடுத்து சுட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சுட்டு பார்த்தேன். நல்லாவே சுடுது. இக்கடா இப்போ நல்லா இப்போ ஒரு சவுண்டு கேட்டதில்லை, ஒரு கன் சவுண்டு. எனக்கு நான் சுட்டதுக்கு முன்னாடி என்ன சவுண்டு கேட்டதில்லை. அது அவங்க நம்பி சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் கொடுத்துட்டானுங்களா. அப்புறம் மேக்டன் இருக்கேன். அது வேற லெவல் கண்ணு. இந்த மேக்டன் பிடிக்குமோ அவங்கெல்லாம் பிளாக் ஹார்ட்டை தட்டி விடுங்க. பிளாக் அண்ட் எல்லோ ஹார்ட்டை கமெண்ட்டில் யார் அதிகமாக பிடிக்குதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி ரொம்ப இந்த கன்று பிடிக்கும். இன்னும் எவ்வளோ வச்சுருந்தேன். சரி, மாதிரி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரி, நம்ம அவனை அடிக்கிறத பார்த்தோம். அப்படியே குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு டயரை பார்த்து குதிச்சு அதுக்கப்புறம் அதான் அங்கே இருக்காங்க. நான் பார்த்துட்டேன். அப்படியே குதிச்சு போயிட்டே இருக்கிறேன் ஸ்பைடர்மேன் மாதிரி. மேலே ஏறிடுவான். அப்புறம் பார்த்தா புல்லட் வரும். அவனோட பாதி எழுத்து நான் குறைச்சிட்டேன். மெடிக்கேட் போட்டு அசைன் இப்படி ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, இனி என்ன நடக்க போதோ எங்கே காணோன்னு தேடிட்டே ஏதோ வந்துட்டான்ல கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் ஷாட்டு. இந்த மாதிரி ஷாட்டு நீங்கள் போடுவீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அடுத்து என்ன கண்ணு? அடுத்து டபுள் நினச்சேன். வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்கேர் எடுக்கிறேன். ஸ்கேர் 1500 தானே அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பித்தேன். 200 அப்கிரேட் இருந்துச்சு. இந்த கேமில் நம்ம அதிகமாக ஸ்கேர் யூஸ் பண்ணவே மாட்டோம். மேக்டன்னா நான் இதில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். இந்த மேக்டன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இந்த கேம் போல. பார்த்தா கீழே ஏர் ட்ராப்பு ஓடு என்ன கிடைக்குது. என்ன க்ளோவாலு சூப்பர் முடி க்ளோவால் 2 நம்ம 2 சரி, இந்த கேம் பிளேயில் இன்னொன்றும் இருக்குது. நான் பவரும் போட மாட்டேன். சரி, பின்னாடி அப்படின்ட்டு போகலான்னு நினச்சேன். வேண்டாம், எதுக்கு இதோ அங்கே நின்றுருக்கான் பார்த்தீங்களா, பாருங்க திமின் பிடிச்சவன். சரி, அதுக்கப்புறம் அது மெடிக்கேட் ஏற்ற வேண்டியதுதான். மெடிக்கேட் எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஒன்று பண்ண மறந்துட்டீங்க கைஸ். லைக்கு சப்ஸ்கிரைபு. நீங்கள் யாருமே லைக்குன்னு சப்ஸ்கிரைபும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. பின்னாடி ஜோனு அதே மாதிரி நீங்களும்
சூப்பரான ஹெட்ஷாட். இந்த ஹெட்ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் கண்ணாடி வேறு சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்க, கண்ணாடி சொன்னாதீங்க ஓகேவா? சரி அதுக்கப்புறம் என்ன என்ன எடுக்கல, க்ளோவால் மட்டும் எடுத்துட்டு கிரனேடு அப்புறம் என்னமோ கிரனேடெல்லாம் வச்சுருந்தீங்க எடுத்தேன். இந்த கன்று யூஎம்பி எடுக்கலாம்னு நினச்சேன். யூஎம்பி எதுக்கு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கேர் மாட்டேன்னு எடுத்துட்டோம். ஸ்கேர்னே ஆயிரம் எடுத்துட்டோம். படிக்கட்டுலேயே வரவே மாட்டேங்கிறான். இந்த ரவுண்டில் காணும் நல்லா கடுப்பாயிட்டு. பக்கத்தில் ஏர் ட்ராப் கொண்டு வந்துடுது. இப்போ மேலே ஏறிட்டு இருக்கான், பார்த்தாங்கன்னா போட்டு தள்ளிடுவான். புல்லட்டை சுட்டேன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு, புல்லட்டை சுட்டேன். அவன் மறுபடியும் வந்து சொல்லுவான் சுட்டேன் சவுண்டை போட்டேன். பக்கத்தில் பார்த்தா ஜோனு முன்னாடி பின்னாடி தான் வந்துருக்கோம். சவுண்ட் ஏரியில் அதுக்கு நம்ம டாக்டர் பின்னாடி வந்துட்டுருக்கோம். First Doom. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.